இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அன்புமணி அவர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் நீக்கியதற்கு பிறகு அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கியதற்கு பிறகு இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தனக்குத்தான் சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அன்புமணி ஆதரவாளர்கள் திண்டிவனத்தில் வன்னியர் சங்க அலுவலகத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால், மருத்துவர் ஐயா அவர்களால் அறிவிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் அவர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அவர் வன்னியர் சங்க அலுவலகத்திற்கு உரிமை கோரலாம். அன்புமணி அவர்களால் அறிவிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர். அவர் அன்புமணி அவர்களால் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் என்று வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம். அன்புமணியின் ஆதரவு மாவட்ட செயலாளர் என்று வேண்டுமானால் கூறிக்கொள்ளலாம். ஆனால் வன்னியர் சங்கத்திற்கு உரிமை கொண்டாட தலித் சமூகத்தை சார்ந்த அன்புமணியால் அறிவிக்கப்பட்ட மாவட்ட செயலாளருக்கு என்ன உரிமை இருக்கிறது? இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். ஆனால் ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் பல விமர்சனங்களை வைப்பார்கள். கருத்துக்கு மாற்று கருத்தை வைக்கக்கூடிய பழக்கம் அன்புமணி அவர்களுடைய ஆதரவாளர்களிடம் முற்றிலும் இல்லாமல் போய்விட்டது. அதுவும் இந்த 2 நாட்களாக அவர்களிடம் நாகரிகம் என்பதே அற்று போய்விட்டது. அரசியல் நாகரிகம் சீர்குலைந்து போய்விட்டது. அவர்களுடைய டீசன்ட் டெவலப்மெண்ட் என்கின்ற பாலிசி நாடெங்கும் நாறிக்கொண்டிருக்கிறது. இவை ஒரு பக்கம். நான் என்ன கேட்கிறேன், அன்புமணி அவர்கள் 100 நாள் நடைப்பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழக மக்களுடைய உரிமையை மீட்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். வரவேற்கிறேன். அன்புமணி அவர்கள் திமுகவின் மீது வைக்கின்ற அத்தனை குற்றச்சாட்டுகளும் உண்மை. ஆனால் அன்புமணியை தவிர அவருக்கு கீழே இருக்கின்ற தலைவர்கள், வக்கீல் பாலு போன்றவர்கள், அருள் ரத்னம் போன்றவர்கள், இன்னும் பலர் இருக்கிறார்களே அன்புமணி அவர்களுடன். நாங்கள் எல்லாம் அறிவாளிகள், மேதைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களெல்லாம் எங்காவது திமுக அரசுக்கு எதிராக பேசியிருக்கிறார்களா? எங்காவது அதை பற்றி சமூக வலைதளங்களில் விவாதிக்கிறார்களா என்றால் இல்லை. அவர்கள் செய்கின்ற ஒரே வேலை மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக அவதூறாக ஆபாசமாக பேசுவது. இதை தவிர அவர்கள் வேறு எதையும் செய்யவில்லை. உதாரணத்திற்கு, திமுகவிலிருந்து வைகோ பிரிந்தார். பிரிந்தவுடன் அவர் தன்னுடைய இயக்கத்தை கட்டமைப்பதற்காக கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை எழுச்சி நடைப்பயணம் என்று ஒரு பிரச்சார நடைப்பயணத்தை நடத்தினார். அந்த நடைப்பயணத்தின் நோக்கம் என்னவென்று கேட்டால், அன்றைக்கு வைகோ சொன்னது, ஜெயலலிதா ஆட்சி ஊழலில் மலிந்து போயிருக்கிறது, ஜெயலலிதா ஆட்சியை தூக்கி எறிவதுதான் எங்களுடைய நோக்கம். நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஜெயலலிதா முறைகேடாக சேர்த்த சொத்துக்களை, ஊழல் செய்து சேர்த்து கொண்ட சொத்துக்களை பறிமுதல் செய்வோம் என்று அறிவித்துவிட்டு ஒரு நடைப்பயணத்தை நடத்தினார். ஆனால் கடைசியில் நடைப்பயணத்தை எங்கே முடித்தார் என்று கேட்டால், போயஸ் தோட்டத்தில் போய் தான் நடைப்பயணத்தையே முடித்தார். அதற்கு பிறகு அதிமுகவுடன் கூட்டணி வைத்து விட்டார். அதை போல இன்றைக்கு அன்புமணி அவர்களுடன் இருக்கின்ற வக்கீல் பால் அவர்கள் மதிமுகவிலிருந்து வந்தவர்தான். ஒருவேளை அவர்தான் ஐடியா கொடுத்திருப்பாரோ, அவர்தான் ஆலோசனை சொல்லியிருப்பாரோ, திமுக அரசுக்கு எதிராக ஒரு பிரச்சார பயணத்தை மேற்கொள்ளலாம், ஒரு நடைப்பயணத்தை நடத்தலாம், கடைசியில் அதை அறிவாலயத்தில் போய் முடித்து விடலாம் என்று சொல்லியிருப்பாரோ என்று ஒரு சந்தேகம் எனக்கு வருகிறது. ஏனென்று கேட்டால், திமுகவிற்கு எதிராக இந்த அளவிற்கு பேசிவிட்டு, திமுகவிற்கு எதிராக மக்களை திரட்டுகிறோம் என்று கூறிவிட்டு, அன்புமணி அவர்களுடைய நோக்கம் உண்மையாகவே இருக்கட்டும், அதில் தவறு இல்லை. அவர் ஒரு அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த பாதையில் போகிறார். அரசுக்கு எதிராக, ஆட்சி கட்சிக்கு எதிராக தன்னுடைய கட்சியை கட்டமைக்கிறார், மக்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டுகிறார் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளட்டும். நமக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அன்புமணிக்கு அடுத்து இருக்கின்ற யாராவது திமுகவை பற்றி பேசுகிறார்களா என்று சொன்னால் இல்லை. நேற்று கூட நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திற்கு எதிராக கடலூர் மாவட்டத்தில் பேசியிருக்கிறார் அன்புமணி அவர்கள். வரவேற்கிறேன். நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் நெய்வேலி பகுதியில் இருந்த மக்களின் விளை நிலங்களை அபகரித்தது. அந்த விளை நிலங்களை அபகரித்து நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் பல்லாயிரக்கணக்கான கோடிகளில் புரள்கிறது. அந்த அதிகாரிகள் சொர்க்கத்தில் திளைக்கிறார்கள், மாற்று கருத்து இல்லை. அந்த நிலக்கரி நிறுவனத்துக்கு எதிராக அன்புமணி போராடுவதை வரவேற்கிறேன். ஆனால்
அந்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் திமுக ஆட்சியில் மட்டும் கொண்டு வரப்பட்டதா? திமுக ஆட்சி மட்டுமே காரணமா? மத்திய அரசு காரணம் இல்லையா? அந்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தமிழக மக்களின், நெய்வேலி மாவட்ட மக்களின் விளை நிலங்களை அபகரித்ததில் இதற்கு முன்பு இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கிறது, இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அவர்களை எல்லாம் அம்பலப்படுத்த வேண்டுமா வேண்டாமா? பெரும் பங்கு திமுக அரசுக்கு இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. திமுக அரசுக்கு எதிராக அன்புமணி போராடுவதை வரவேற்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் மத்தியிலே ஆள்கின்ற ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் போராட வேண்டுமா வேண்டாமா? இது எவ்வளவு மோசமான நடவடிக்கை என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புமணி அவர்கள்தான் திமுகவுக்கு எதிராக கூப்பாடு போட்டு கொண்டிருக்கிறார், திமுகவிற்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய பேச்சை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சென்று அதற்கு ஒரு பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்துவதற்கு அன்புமணி உடன் இருப்பவர்கள் தயாராக இல்லை. அன்புமணி தான் திமுகவிற்கு எதிராக பேசுகிறார். ஆனால் அன்புமணியுடன் இருக்கின்ற பல மாவட்ட செயலாளர்கள் திமுகவுடன் கள்ள உறவு வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை, ஊடகத்திலே பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த பிறகாவது, அவருடைய மாவட்ட செயலாளர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட பிறகாவது அன்புமணி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவருடன் இருப்பவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன நோக்கத்தில் இருக்கிறார்கள்? அன்புமணியை தமிழகத்திலே ஒரு பெரிய அரசியல் தலைவராக உருவாக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்களா, அல்லது அன்புமணியை அரசியலில் பலவீனப்படுத்த வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டி இருக்கிறார்களா என்பதை அன்புமணி உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல் அவர் அரசியலில் தன்னை கட்டமைத்துக் கொள்ளவில்லை என்றால் அன்புமணி அவர்கள் எதிர்காலத்தில் தமிழக மக்களிடமிருந்து தனிமைப்படுத்தப்படுவார் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.